தென் மாவட்டங்களுக்கு செல்லும் ஆம்னி பேருந்துகளை மேலும் சில வாரங்களுக்கு கோயம்பேட்டிலிருந்து இயக்க அனுமதிக்க முடியுமா என்று உயர்நீதிமன்ற நீதிபதி கேள்வி எழுப்பியிருக்கிறார். தமிழக போக்குவரத்து துறை ஆணையர் நாளை விளக்கம் அளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் இதுகுறித்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ஆனந்த் இணைப்பில் இருக்கிறார். ஆனந்த், எந்த வழக்கில் இவ்வாறு நீதிபதி கேள்வி எழுப்பியிருக்கிறார்? இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். தென் மாவட்டங்களுக்கு இயக்கப்படும் தனியார் பேருந்துகளை மேலும் சில வாரங்களுக்கு சென்னை கோயம்பேட்டிலிருந்து இயக்க அனுமதிப்பது குறித்து விளக்கம் அளிக்கும்படி தமிழ்நாடு போக்குவரத்து துறை ஆணையருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. சென்னை கிளாம்பாக்கத்தில் புதிதாக துவங்கப்பட்டுள்ள கலைஞர் கருணாநிதி நூற்றாண்டு பேருந்து முனையத்தில் தான் தென் மாவட்டங்களில் செல்லும் அனைத்து தனியார் மற்றும் ஆம்னி பேருந்துகள் இயக்கப்பட வேண்டும் என ஜனவரி 24 போக்குவரத்து துறை ஆணையர் உத்தரவு பிறப்பித்தார். இந்த உத்தரவை எதிர்த்து தனியார் பேருந்து நிறுவனங்கள் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்குகள் தொடரப்பட்டன. இந்த வழக்குகள் அந்த மனுக்களில் போக்குவரத்து துறை ஆணையரின் புதிய கட்டுப்பாடு 20 ஆண்டுகள் நடைமுறைக்கு எதிரானது என்றும், கடந்த 20 ஆண்டுகளாக தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களிலிருந்தும் வரும் பேருந்துகள் கோயம்பேட்டில் தான் இருந்து இயக்கப்பட்டு வந்ததாகவும், கடந்த 2003 ஆண்டு கோயம்பேடு பேருந்து நிலையம் துவங்கிய பொழுது இது போன்ற கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டதாகவும், அதனை எதிர்த்து தொடர்ந்த வழக்கில் கட்டுப்பாடுகள் எதிராக உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்ததாகவும், அதனை உச்சநீதிமன்றம் உறுதி செய்திருப்பதாகவும் மனுவில் தெரிவித்திருந்தார். எனவே கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் வரை மட்டுமே பேருந்துகளை இயக்க வேண்டும் என்ற உத்தரவு காரணமாக தனியார் மட்டுமல்லாமல் தனியார் பேருந்து நிறுவனங்களும் அசௌகரியத்திற்கு ஆளாகி இருப்பதாகவும், எனவே இந்த உத்தரவை தொடர்ந்து கோயம்பேட்டில் வரை இயக்க அனுமதிக்க உத்தரவிட வேண்டும் எனவும் மனுவில் கோரப்பட்டிருந்தது. இந்த வழக்கு உயர்நீதிமன்ற நீதிபதி RN மஞ்சளா முன்பாக இன்று விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது கடந்த 24 போக்குவரத்து துறை ஆணையர் பிறப்பித்த உத்தரவு 2 நாட்களில் அமல்படுத்தப்பட்டதாகவும், இந்த வழக்கு முடியும் வரை தனியார் பேருந்துகளை கோயம்பேடு வரை இயக்க அனுமதிக்க வேண்டும் என தனியார் பேருந்து நிறுவனங்கள் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் விஜய் நாராயணன் வாதிட்டார். இதனையடுத்து தென் மாவட்டங்களில் இருந்து வரும் தனியார் பேருந்துகள் அதே போன்ற ஆம்னி பேருந்துகள் கிளாம்பாக்கம் வரை மட்டுமே இயக்கப்பட வேண்டும் என்ற போக்குவரத்து துறை ஆணையர் உத்தரவை சில வாரங்களுக்கு நிறுத்தி வைக்கலாம் என அரசு தரப்பிற்கு நீதிபதி கேள்வி எழுப்பினார். மேலும் இது குறித்து விளக்கம் அளிப்பதாக அரசு தரப்பில் கால அவகாசம் கோரப்பட்டதை தொடர்ந்து அரசினுடைய தலைமை வழக்கினுடைய அந்த வாதத்தை ஏற்று வழக்கினுடைய விசாரணையை நாளைக்கு தள்ளி வைத்து நீதிபதி உத்தரவிட்டிருக்கின்றார்.